ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது இந்த படத்துல ஹீரோ கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் என்ன சொல்லுவாருன்னா, எதிர்பார்ப்போட வர எதுவுமே லவ்வே இல்லை கனகா. எதிர்பார்ப்பு இல்லாம வர்றதான் உண்மையான லவ். எதிர்பார்ப்பு இல்லாம மனுஷனோட வாழ்க்கையே கிடையாது. அப்படிங்கிறப்ப காதல் மட்டும் எப்படி எதிர்பார்ப்பு இல்லாம வரும்னு இவனுக்கு நினைக்கிறானுன்னு தெரியல. இவனுக்கு எதை உண்மையான காதல்னு சொல்ல வரானுன்னு தெரியல. படத்துல 3 ஹீரோயின் வச்ச அந்த டைரக்டருக்கு காதல்னா எது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கணுங்கிற அந்த மைண்ட் செட்ல கதை எழுதலையோன்னு தெரியல. இத்தனைக்கும் அந்த பொண்ணு மெச்சூர்டா தான் பேசும். உனக்கு தான் உன் ஃபியூச்சரை பத்தி எந்த கவலையுமே இல்லையே பிரவீன். எந்த நம்பிக்கையில நான் உன்னை லவ் பண்ணுவேன். இவர் போயிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாராம். அப்புறமேட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருமா, உடனே எதிர்பார்த்து வர்றது காதல் இல்லை அப்படின்ட்டு வரான். ஃபியூச்சரை பத்தி யோசிக்கும் போதோ இல்ல லைஃப் ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணும் போதோ அங்க உமனை ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பாயிண்டா வச்சிடறானுங்க. எமாடி கொண்டு வராதீங்க எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வச்சிடறானுங்க. இது இப்ப இல்ல, பல வருஷமா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. உமன் ஒரு போதைக்கு உண்டான ஒரு பொருளாகவும் டிஸ்ட்ராக்ஷன் உண்டான ஒரு பொருளாகவும். ஸோ ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதோ லவ் பண்றதோ ரெஸ்பான்சிபிலிட்டி பிரச்சனையா இருக்கு, அவனுடைய ஃபோக்கஸ்க்கு பிரச்சனை ஆகுதுன்னா அப்போ விஷயம் அவ்வளவுதானா? அவ்வளவுதான் நீ உன் விஷயம் கொடுக்குற ஃபோக்கஸா?